ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஜுகேஷ்னல் மித் சேனல். இன்றைக்கி பொது தமிழில் தினம் ஒரு திருக்குறள் தகவல் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் திருக்குறளோட வேறு பெயர்கள் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் பார்க்க போகிறோம். திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா, நாயனார், வான்புகழ் கொண்ட வள்ளுவர், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மானாதுபங்கி, சென்னா போதார், பெருநாவலார், பொய்யில் புலவர், பொதுநெறி கண்ட புலவர். இதில் தேவர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேர் யார் சொன்னது அப்படின்னா நச்சினிக்கினியார் கொடுத்துருப்பார் திருவள்ளுவருக்கு. அது மாதிரி தெய்வ புலவர் அப்படின்ற பேர் இருக்குது பார்த்தீங்களா? அது இளம்பூரணார் திருவள்ளுவருக்கு வழங்கியிருப்பார். பொதுநெறி கண்ட புலவர் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த பேர் யார் கொடுத்துருப்பா அப்படின்னா நம்ம பாரதியார் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து திருவள்ளுவரோட காலம். திருவள்ளுவரோட காலம் என்ன அப்படின்னா, பொது ஆண்டுக்கு முன் 31 அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணுவோம். இப்போ நம்ம இருக்க இயர் எப்படி திருவள்ளுவர் ஆண்டுன்னு கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போ இருக்க நம்மளோட 2026 31 நம்ம ஆட் பண்ணோன்னா 2057 வருது பார்த்தீங்களா? 2057. அதுதான் 2057வது வருஷம் திருவள்ளுவர் ஆண்டில் நம்ம இருக்கோம். இப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்போ தொடங்கும் அப்படின்னா, தை முதல் நாள் இருக்குது பார்த்திங்களா? பொங்கல் அன்னையிலேருந்து நம்ம திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாளை நம்மளை தமிழ்நாடு கவர்மெண்ட் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். இப்போ திருக்குறளுக்கு வழங்கிய வேறு பெயர்கள் லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்துட்டோம். திருவள்ளுவரோட வேறு பெயர்களும் இப்போ பார்த்துட்டோம். இப்போ திருக்குறளுக்கு உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போ அதில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா பதிர்மர்னு சொல்லுவாங்க, 10 பேர். இப்போ அதில் யார் யாருன்னு பார்க்கலாங்களா? தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் இப்படின்ற இந்த 10 பேரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. இப்போ முதல்ல ஒருத்தவங்க உரை எழுதியிருப்பாங்கல்ல, அவங்க யார் அப்படின்னா மணக்குடவர் தான் முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதியவர். இதில் காலத்தால் முந்தியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தருமர். சிறந்த உரையும் காலத்தால் பிந்தியவரும் யார் அப்படின்னு பார்த்தா பரிமேலழகரோட உரையை சொல்லுவாங்க. இது திருக்குறளுக்கு உரை எழுதினவங்களோட சிறப்பு. இப்போ நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. நம்ம டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட ஒரு உரை எழுதியிருக்காரு. அதுக்கான விளக்க உரைகள்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 10 பேர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து திருக்குறள் பற்றிய ஒரு அரிய தகவல்கள் இருக்குது. நம்மளுக்கு இது புக் பேக்லேயும் இருக்குது. 1812 முதலில் மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசம் தான் தஞ்சையில் இந்த திருக்குறளை பதிப்பித்து வெளியிடுவார். அதுக்கப்புறம் 1840 ராமானுஜ கவிராயர் இருக்கார்ல, அவர் பரிமேலழகர் உரை, சிறந்த உரைன்னு நம்ம படித்தோம்ல, பரிமேலழகர் உரையோட பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். அதுக்கப்புறம் திருக்குறளில் ஒரு சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகள் பார்க்கலாமா? திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள், எந்த 2 மலர் மட்டும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா அனிச்சம், குவளை. அதே மாதிரி திருக்குறளில் ஒரே ஒரு பழம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பழம் அப்படின்னா நெருஞ்சி பழம். ஒரே ஒரு விதை மட்டும் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருப்பாரு. அது என்ன விதை அப்படின்னா குன்றி மணி. இருமுறை வரும் ஒரு அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் 2 தடவை வரும். அது என்ன அதிகாரம் அப்படின்னா குறிப்பறிதல். அது மாதிரி திருக்குறளில் 2 மரங்கள் மட்டுமே திருவள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார். அந்த 2 மரங்கள் என்னென்ன அப்படின்னா பனைமரமும் மூங்கிலும். சரிங்களா? நம்மளோட திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது அப்படின்னா நீ. இப்போ நம்மளுக்கு தெரியும், திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படின்னும் தெரியும். அது மாதிரி திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து எது அப்படின்னா நீ. இன்றைக்கி தினம் ஒரு திருக்குறள் சீரீஸில் இன்றைக்கான தகவல்களை நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி அதிக தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஜுகேஷ்னல் மித் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உடனுக்குடனே தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ.